ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பேப்பரில் ஒரு அழகான ஃப்ளவர் செய்யலாம். அதுக்காக 8க்கு 8ல் நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிட்டு அதை ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் அதனோட சென்டர் பார்த்து இன்னொரு இந்த மாதிரி ஒரு லேயரை ஃப்ரெண்ட்லேயும் மீதி உள்ள லேயரை பின்னாடி மட்டும் இப்படி மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இதழ் மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதழ் மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. விரித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு இதழ். இதே மாதிரி இன்னும் 3 சைஸில் செய்து வச்சுருக்கேன். 7க்கு 7லேயும் ஒரு இதழ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 6க்கு 6, 5க்கு 5 அப்படி 4 இதழ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இது வெட்டினதுக்கப்புறம் இதனோட சென்டர் பாயிண்ட்டை இது ஒரு ஸ்கேல் வச்சோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக ஒரு சென்டரில் ஒரு லைன் வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்ல ஒரு ஃப்ளவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு லுக் கொடுக்கும். இந்த மாதிரி அந்த 7க்கு 7லேயும் 6க்கு 6லேயும் 5க்கு 5லேயும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. நான் இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 4 இதழாக. அதுக்கப்புறம் சென்டரில் லைட்டாக க்ளூ போட்டுட்டு அடுத்த லேயரை இந்த 2 இதழ்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதனோட சின்ன சைஸு 6க்கு 6 எடுத்து அதில் ஒட்டிக்கோங்க. அதுக்கு அடுத்தால லாஸ்ட்டாக 5க்கு 5 ஒன்று செய்தோம்ல, அதையும் சென்டரில் லைட்டாக க்ளூ போட்டு அதையும் ஒட்டிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டின பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா ஒரு இன்ச்சில் ஒரு இன்ச்சில் அந்த ஒரு 20 சென்டிமீட்டர் நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு சின்னதாக வெட்டிக்கோங்க. சின்னதாக இந்த மாதிரி ஒரு 3/4 வாசி வர மாதிரி ஃபுல்லாக வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஓரத்தில் க்ளூ போட்டு இப்படி சுற்றிக்கோங்க. லாஸ்ட் வரை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு லாஸ்ட்டில் லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள்.